ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஸ்ரீநகர் டால் லேக்லேருந்து பால்காம் போயிட்டு இருக்கோம். போகிற வழியும் ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் இறங்கியிருக்கோம். இந்த ஆப்பிள் தோட்டம் வந்து இப்போ பனிக்காலனால நான் மரத்தில் வெட்டி விட்டுருக்காங்க. இது வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே தான் சீசனு. இப்போ வந்து ஆப்பிள் மொட்டை மரமாக இருக்குது பாருங்க. இது பாருங்க, மொட்டை மரமாக இருக்குது. இனிமேல் தான் ஆப்பிள் காய்க்கும். ஜூன் மாதம் வெயில் காலம் வந்தால் தான் இங்கே வந்து ஆப்பிள் காய்க்கும். பனிக்காலத்தில் எப்பவுமே ஆப்பிள் காய்க்காதான். ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் நமக்கு அப்படியே ஜூஸ் போட்டு தராங்க. ஆப்பிள் பிக்கு எல்லாமே இருக்கு. இந்த சில்ட்ரன்ஸ்லாம் பாருங்க. சில்ட்ரன்ஸ் வந்து சின்ன வயசுல வந்து சம்பாதிக்க கிளம்பிட்டாங்க. சின்ன வயசுல இந்த சில்ட்ரன்ஸ் சம்பாதிக்க கிளம்பிட்டாங்க. இவங்க வந்து பாருங்க ஒரு புறாவை வச்சு ஒரே நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டாங்க. நம்ம ஸ்ரீநகர்லேருந்து பகல்காம் போகிற வழியில் உள்ள ஆப்பிள் தோட்டம் பாருங்க. இது மழை கால குளிர்காலனால எல்லாம் காஞ்சி போயிருக்கு. இது வந்து ஆப்பிள் ஜூஸ் விற்கிற இடம். எல்லாம் பனிக்காலனால காஞ்சி போச்சு. பாருங்க மரம்லாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே கருவி போன மாதிரி இருக்கா. எல்லாம் வெயில் காலத்தில் தான் காய்க்க ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் தான் சீசனு. இந்த குழந்தைங்கலாம் வந்து இந்த பறவைங்க இந்த முயலை வச்சு ஒரு போட்டோ எடுத்தால் 10 ரூபா 20 ரூபான்னு காசு கேட்டு சம்பாதிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ சில்ட்ரன் எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்க. நான் வெயிலே பார்க்காம சில்ட்ரன்ஸ் இது வந்து இந்த ஃப்ரெஷ் ஆப்பிளை போட்டு நம்ம ஊரில் ஜூஸ் போடுவாங்க. ஆப்பிளை போட்டு ஒரு 2 ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷான ஆப்பிளை போட்டு எப்படி ஜூஸ் போடுறாங்க பாருங்க. நம்ம ஊரில் ஜூஸ் போடுறதுன்னா ஒரு குண்டு ஆப்பிளை போட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி ஒரு கட்டி ஐஸை போட்டு மொத்தமாக பால் திரும்ப தான் ஜூஸே இருக்கும். மொத்தம் பால் ஐஸ் மாதிரி தான் இருக்கும். பாருங்க ப்யூர் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிளை போட்டு நம்மளுக்கு புளிஞ்சு தராங்க பாருங்கள். ஒரு கப்பு பேஸ் வந்து 50 ரூபா ஆப்பிள் ஜூஸ். ப்யூர் ஆப்பிள் கூட ஆப்பிள் மட்டும் தான் போடுறாங்க. காஷ்மீரில் மட்டும் தான் கிடைக்கும். வேறு எங்கேயும் இதை மாதிரி பார்க்க முடியாது. அங்கேயே ஆப்பிள் சிப்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. ரொம்ப மோசமாக இருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு ஆப்பிளை வச்சு 4 ஜூஸ் போட்டுவாங்க. இங்கே வாங்க, ஒரு 3 ஜூஸ் போடுறதுக்கு எத்தனை ஆப்பிள் போடுவாங்க? 2 பாட்டு ஜூஸ் போட்டு முடிஞ்சு வடி கட்டுறாங்க. இதான் ஆப்பிள் பியூர் ஜூஸ் பாருங்க. ஒரு கிளாஸ் வந்து 50 ரூபா. 50 ரூபானா 50 ரூபாய்க்கு ஒருத்து. இப்போ நம்ம பகல்காம் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் எவ்வளோ குதிரை இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே தான் பெரிய நிறைய சீட்டு. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு குதிரைக்கு வந்து 2000 சொல்லுவாங்க. நம்ம 2000 கொடுத்து பேசக்கூடாது. இந்த குதிரைக்கு பேரம் பேசுகிற இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்க. 2000 சொல்லுவாங்க குதிரைக்கு. பேசி 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 நீங்கள் கம்மி பண்ணி கடைசியில் நாங்கள் ஒரு 20 பேர் நம்ம குரூப்பாக போனால எங்களுக்கு வந்து 400 ரூபா அமைஞ்சிச்சு குதிரை. மற்ற பேர் நிறைய பேருக்கு வந்து 2000 ரூபா ஏமாற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இந்த குதிரையெல்லாம் பாவங்க அதை பாடுபடுத்துகிறாங்க. இப்போ நம்ம அந்த பகல்காம் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக அந்த மேஜர் முகுந்தன் அமரன்படுத்துகிற கம்பாங்க அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். அந்த குதிரையெல்லாம் மனுஷன் ஏறவே பார்த்தீங்கன்னா பாதையை எப்படி இருக்குன்னு ஒரே கரடு முரடாக இருக்குது. அந்த குதிரையை கூட்டிகிட்டே ஒருத்தர் நடந்து வருவான். நம்மளை இப்போ மேலே 4 கிலோமீட்ரு, அப் அண்ட் டவுன் 8 கிலோமீட்ரு அதை கூட்டிகிட்டே நடந்து வருவான். பாருங்கள் அந்த குதிரைலாம் வரிசையாக போயிட்டுருக்கு. இதுதான் அந்த பகல்காமோட வியூ பாயிண்ட்டு. மேஜர் முகுந்தன் கடைசியாக இங்கே தான் அந்த ஃபோட்டோ எடுத்துருப்பார். இங்கேயும் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஜிப் லைனு, இந்த ஸ்னோவில் வாழது எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா எப்படி சரியான குளிராக இருக்குது. இதான் அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். ஜிப் லைன் போயிட்டுருக்கா எப்படி இருக்கு பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட். செம்ம அழகாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் கிடைக்காது. காஷ்மீர் போனால் மட்டும் தான் எனக்கு. நம்ம ஃபாரின் அப்ராட்லாம் போக வேண்டியது இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சரியான குளிராக இருக்குது. இப்போ பேசி நம்ம வந்து ஜிப் லைனுக்கு வந்து 400 ரூபா சொன்னாங்க. இது 350 ரூபா. செல்ஃபி ஸ்டிக் 400 ரூபா சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் போனதால 1500 ரூபாய்க்கு பேசி 100 ரூபா கம்மி பண்ணி பேசினா. இப்போ ஜிப் லைன் போக போகிறோம். ஒரு நிமிஷம் தான் இங்கேருந்து இப்படி போகிறதுக்கு 400 ரூபா காலி. அவ்வளோதான் போக போகிறோம். நம்ம ஜிப் லைன் ஸ்டார்ட் ஆக போகுது. பையா முன்னால் பார்க்க சொல்கிறாப்புல. ஆர்கேன்னு சொல்கிறாப்புல. போக போகிறோம். அவ்வளோதான் சல்லுன்னு கிளம்பிட்டான். போயிட்டே இருக்கா. செல்ஃபி ஸ்டிக்கு கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து 50 ரூபா வாடகை. செம்மையாக இருக்குது பாருங்கள்.
அதான் காசு போனால் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். என்ஜாய்மெண்ட்டு நண்பர் கூட இருக்கும்போது தான் கிடைக்கும். முடிஞ்சளவு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க. இங்கே பாருங்க ஜிப் லைனில் போயிட்டுருக்கோம். ஜிப் லைன் முடிய போகுது. சல்ல நிற்கும் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு. கண் மூடி கண் தொடர்களை கீழே வந்துருச்சு. நான் ஜிப் லைன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஹைட்டில் போகும்போது. அவ்வளோதான் ஜிப் லைன் முடிஞ்சு இறங்க போகிறோம். காஷ்மீர் வந்து 2 நாள் பகல்காம் டூர் வந்திருக்கோம். இது பாருங்க இதான் இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்து, ஹெவன் ஆஃப் காஷ்மீர். இது வந்து இந்தியாவோட சொர்க்கம். பாருங்க அந்த ஹில்ஸை பற்றி நான் எப்படி இருக்குன்னு ஒன்றும் நிற்க முடியும். பாருங்க கையெல்லாம் வரைச்சி போச்சு. இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கிடைக்காது. உங்களுக்கு எப்போ போட்டாங்க இப்போ வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி கிடைக்காது. அப்படி பாருங்க எவ்வளோ ஃபைன் பாஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நிறையா பேர் இங்கே வந்து சீட் பண்ண நிறையா பேர் இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்கெனிங் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிக்கலாம். ஓகே கட்.